ஸோ நல்லா மழை பெய்யுதுங்க. ப்ரெஷ் கட்டரில் புல் வெட்டிகிட்டு இருந்தேன் கீழே கதலிக்காட்டில். இப்போ நான் இந்த பூமியெல்லாம் பார்த்திங்கன்னா போன முறை நடவு போட்டிருந்தோம். இந்த டைம் வாழை போடலாம் அப்படிங்கிறக்காக சேடை கட்டி வச்சுருக்கேன். உழவு ஓட்டணும். கீழே ஃபுல்லாக தண்ணி நிற்கிது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம குத்தகைக்கு பார்க்குற பூமி. அது வந்து நாளைக்கு நடவு போடணும். வட மாநிலத்தவர்கள் வராங்க. இப்போது நடவு நெட்டிகிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா. நல்லா மழை பெய்யுது. ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த பாலித்தீன் கவர் போட்டிருக்காங்க, மேலே சாக்கு போட்டிருக்காங்க. காற்று நல்ல காற்றுங்க, அங்கேருந்து அடிக்குதுங்க பாருங்க சாரல். ஸோ இங்கே நின்று நலைக்குது. ஸோ ரூம்குள்ளே போயிடலாம். நல்ல வேலை சாவி எடுத்துகிட்டு வந்தேன். மேக்ஸிமம் நான் சாவி எடுத்துகிட்டு வர மாட்டேன். (31) இது வந்து இந்த தோட்டத்துக்காரோட வீட்டு நம்பர். பழைய வீட்டிலேருந்து பிரித்த கதவு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நல்ல மழை. ரூமில் இந்த சோலார் போட்டோம்ல, அந்த நல்ல மழையில் நனைஞ்சிருச்சுங்க. இருங்க ஒரு தொடச்சிக்குவோம். இந்த சோலார் போட்டிருந்தோம்ல, அதோட காட்டன் பாக்ஸு. இது வந்து பேட்ரி. இது வந்து ப்ரெஷ் கட்டரோட பேட்ரி. அப்புறம் பண்ணாரியம்மனோட ரூட் கேர் ட்ரைகோடர்மா விரிடி. அவ்வளோதான். கெமிக்கல் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா பண்ணாரியம்மனோட வாழை நுண்ணூட்டம். இது வந்து வாங்கி 1 வருஷம் ஆச்சு. ஆனால் இது இன்னும் வேலிடிட்டி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். போடாமல் வச்சுருக்கேன். கெமிக்கல் எதுவும் உள்ளே வைக்க மாட்டோம். கெமிக்கலே கிடையாது நம்மளது. அதனால் ஆர்கானிக் தான். இந்த மாதிரி இடத்துல மாட்டினா தான் மொபைல் கவர் இல்லாமல் நனைச்சி டிஸ்பிளே மாற்றுவேன். ஒரு 4000 ரூபாய் ஆயிரும். இப்போ மொத்தம் 2 டைம் மாற்றிட்டேன் போன வருஷமே. இப்போ ரூம் இருந்துங்காட்டி டக்குன்னு உள்ளே வந்துட்டோம். பாருங்கள், கவர் போட்டு நிற்கிறாங்க எல்லோரும். இது எப்படின்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவில் எதுவுமே இருக்காதுங்க ஒதுக்குறதுக்கு. ஏன்னா மரத்தடியில் நிற்க முடியாது, இடி இறங்கிடும். இங்கே பக்கத்தில் நடவு போட்டுருந்தாங்கன்னா இங்கே ரூம் கொடி வந்துடுவாங்க. அங்கே இடையில மாட்டிட்டாங்க. அப்படியே ஒரே கவரில் நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு 4-5 பேராட்ட ஒரு கவரில் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒவ்வொரு கவரில் நிற்கிறாங்க. ஒன்றுமே தெரியல இல்லைங்களா. அந்தளவுக்கு மழை பெய்யுது. நல்ல உருக்கமாக இருந்தது காலையிலேருந்தே. இங்கே ரூமுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும் கொஞ்சம் மேடாட்ட போட்டு வச்சுருக்கோம். கீழே இந்த வாழை மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பவானி ஆறு. என்ன அதுக்குள்ளே பாகேறிடுச்சா? ஓகே. இந்த வாழை மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா கொடிவேரியிலேருந்து வருதுல்ல அந்த ஆறு. அப்புறம் இது பக்கத்து வயல்கார தென்னந்தோப்பு. இந்த உள்ள ஒரு வேப்ப மரம் இருக்குது பார்த்திங்களா, சிவன் கோயில். அதுதான் ஏரி. அங்கே போகணும் தடத்துக்கு. அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் தடை. அவ்வளோ தூரம் போகணும். சரி, ஓகே. நம்ம மலையை ரசிச்சுட்டு அப்புறமா கிளம்பலாம். பாய்.